ரோட்டில் வந்து எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஜஸ்ட்டு பார்க்குக்கு எண்டில் இருக்கிற ஹோட்டல் வசந்தத்தில் வந்து மினி காம்போ டிஃபன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதை போய் இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போயிருக்கேன். நெக்ஸ்ட்டு நாராயணாக்கு அப்புறம் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற ஹோட்டல் வந்து நியூ வசந்தம் தான். ஒன்று ஃபுல்லாக ஏசி இருக்குது, ரெண்டாவது நம்ம நல்ல பார்க்கில் நடந்துட்டு நல்ல வேர்வை சொட்ட சொட்ட இங்கே வந்து ஏசியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போகிறதுல வந்து ரொம்ப ரொம்ப அந்த சாப்பாடு எப்படி இருந்தாலுமே அந்த கிளைமேட்டுக்கு நமக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாப்புல இருக்கும். என் பேரனுக்கு இது ரொம்ப அந்த ஹோட்டல் பிடிக்கும். ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து திரும்பி வரப்பே தான் வசந்தம் ஹோட்டல்னு சொல்லிட்டு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிடுவான் 2 வயசுலேயே. அதனால் வந்து டாக்டர் எல்லாத்துக்குமே இந்த ஏசி இருக்கிறதுனால இந்த ஹோட்டல் டெம்பிள் சிட்டி அப்படி தான் லைக் பண்ணுவாங்க. இது வந்து எங்களுக்கு ஜஸ்ட்டு பார்க்குக்கு பின்னாடி இருக்கிறதுனால அடிக்கடி நாங்கள் வந்து ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 30 இயர்ஸ் நினைக்கிறேன் இங்கே தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம். இடையில அந்த ரோடு போட்டதுனால இந்த ஹோட்டல் மூடி இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அதே தரம் தான். மற்ற ஹோட்டல் மினி டிஃபனுக்கும் இந்த ஹோட்டல் மினி டிஃபனுக்கும் நான் கண்டுபிடிச்ச வித்தியாசம் என்னென்னா, ஒன்று ஏசியில் உட்காந்துட்டு சாப்பிட்றது ஹைஜீனிக்காக இருக்கிறது. நமக்கு வந்து இன்றைக்கி இது கேசரி தீர்ந்து போயிடுதா அல்லது வந்து கேசரி போடலையா என்னன்னு தெரில. கேசரி இன்றைக்கி இல்லைன்னாங்க. அதுக்கு பதிலாக பூரி கொஞ்சம் பெருசாக போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னாங்க. ஆனால் மற்ற ஹோட்டலுக்கும் இங்கேயும் என்ன வித்தியாசம்னா, இந்த சைட் டிஷ் எப்பயுமே வசந்த ஹோட்டல் தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க ஹோட்டல் அவங்க வீட்டில் அவங்க தோட்டத்தை விளையிற தேங்காயை வச்சு பண்ணுறதுனால அந்த தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். பூரி வந்து அதுக்கு பதிலாக பெருசாக போட்டிருக்கோம் மேடம் அப்படின்னாங்க. அது மினி டிஃபனுக்கு எப்படி குட்டியாக இருக்குமா என்னன்னு தெரில. பட் தோசை, பூரி, இட்லி ஆஸ் யூஷுவல் எல்லாமே அதே ஹோட்டல் டேஸ்ட்டு தான். சாம்பார், தக்காளி சட்னி எல்லாம் வந்து இப்போ சாப்பிட அதெல்லாம் அன்லிமிட்டட் தான். தோசையும் நல்லா பெருசாக இருந்தது. என்னால் அரை தோசை கூட சாப்பிட முடியல. அதாவது இந்த மினி டிஃபனுக்கும் மற்றதுக்கு என்னென்னா, மற்றது ஒன்றே தான் சாப்பிட முடியும். இது கொஞ்சம் வெரைட்டியாக சாப்பிடலாம். அதே சமயத்தில் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மினி டிஃபன் சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து பழைய சாதம் நிறைய மிஞ்சிருச்சு. அதனால தான் காலையில் இந்த மினி டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அது பண்ணோம். இங்கே காலைல பார்க்கில் 4 ரவுண்ட் அடித்தேன். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் நடந்துருப்பேன். நல்லா பசி. முதல் நாள் சாயங்காலமே சாப்பிட்டது வேறு. அதனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதே தரம் தான். அதை நம்ம அடிக்கடி சாப்பிட்றதுனால ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. பட் வந்து சூப்பராக இருந்தது. 100 ரூபாய்க்கு ஒர்த்து தான். நான் இது வந்து செகண்ட் சாரீ. இதுவும் மீஷோவில் ஆர்டர் பண்ணது தான். இது 200 நம்ம போட்டு 176 சிஓடியில் தான் நான் இப்போ வாங்குகிறேன். இது வந்து ரொம்ப அதாவது குவாலிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நைஸாக இருக்குது. ஆனால் சாரீ இந்த வெயில் காலத்துக்கு கூட கட்டலாம் போலுக்கு. காட்டன் மிக்ஸ்டு இது கணக்கில் இருக்குது. பட் வலையாக இருக்குது. இது தண்ணியில் போட்டால் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஏற்கனவே ஹேண்ட் வாஷ் தான் பண்ணுவேன். அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதில் அட்டாச்சு ப்ளவுஸ் இருக்குது. பட் வந்து நான் அதை யூஸ் பண்ணலை. இதுக்கு ஒரு பழைய ப்ளவுஸை எடுத்து தான் போட்டிருக்கேன். பட் போச்சம்பள்ளி டிசைனால் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஒரே ஒரு பீஸ் தான் போட்டிருந்தான். அதனால் வாங்கினேன். பரவாயில்ல. 175 இட்ஸ் ஓகேன்னு தான் நம்ம சொல்லலாம். நான் இப்போ வந்து சாமி பார்க்க கிளம்பி